ஏய் மாமி, என்னது இது? கிழங்கா? இல்ல நார்த்தங்காய் ஊறுகாய் போடலாம். நார்த்தங்காயில பொடி பொடியா நறுக்கி உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஊற போடணும். Okay. 2 நாளைக்கு ஊறி போடணும். டெய்லி அதை கலரி விடணும். ஊறுகாய் தானே? நார்த்தங்காய் ஊறுகாய்லாம் நிறைய சாப்பிடுவோம் மாமி. கலரி விட்டு எடுத்து வெயில்ல காய வச்சு எடுத்துட்டா வீணா போகாம இருக்கும். அப்புறமா அதை மிளகா பொடி போட்டு எண்ணெயை விட்டு தாளிச்சு கொட்டி ஊறுகாய் போடலாம். நார்த்தங்காய் சாதம் பண்ணலாம். சாதமா? நார்த்தங்காய் எலுமிச்சம்பழம் சாதம் பண்ற மாதிரி இது நார்த்தங்காய் சாதம் பண்ணலாம். ஓ வாவ். அப்புறம் நார்த்தங்காய் இது பச்சடி, திதிப்பு பச்சடி பண்ணலாம். ஓ, எல்லாம் பொடி பொடியா நறுக்கி எண்ணெயை விட்டு. மாங்காய் பச்சடி மாதிரி அது? ஆமா, கிட்டத்தட்ட மாங்காய் பச்சடி. இது வந்து எண்ணெயை விட்டு நல்லா தாளிச்சு, எண்ணெயை விட்டு தாளிச்சு கொட்டக்கூடாது. எண்ணெயை விட்டு நல்லா வதக்கணும். ஓகே. அந்த கசப்பு வதக்கு அப்புறம் இது விட்டு அதுல வந்து புளி ஜலத்தை விடணும். ஓகே. புளி ஜலத்தை விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குதிக்கணும். நல்லா நார்த்தங்காய் வெந்ததுக்கு அப்புறம் இது வெள்ளத்தை போடணும். அதுல நல்லா கொஞ்சம் கூடமா வெள்ளம் போடணும். அப்பதான் இந்த புளிப்புக்கும் இந்த வெள்ளத்துக்கும் சரிப்பட்டு வரும். நல்லா வெள்ளம் நிறைய போட்டு நல்லா இது சாதா வெள்ளமா கருப்பட்டி வெள்ளம் போடணும்? கருப்பட்டி வெள்ளம் அதுக்கு நல்லா வந்து பாகு வெள்ளம் ஓகே போட்டு நல்லா காலையில அது தானாவே கொஞ்சம் கெட்டிமாகும். கெட்டிகாரத்தை எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு நெய்யை விட்டு கடுகு தாளிச்சு ஒரு ரெண்டு வரமிளகா 2-3 வரமிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு எடுத்து வச்சிடலாம். ஓகே. அதுல இன்னும் போடலாம். வரமிளகா பதிலா மிளகா பொடி, வெறும் சாதாரண மிளகா பொடியும் போடலாம். இல்ல பச்சை மிளகா போடலாம். குழம்பு மிளகா பொடியே போடலாமா? இல்ல குழம்பு மிளகா, வெறும் மிளகா பொடி. காஷ்மீரி மிளகா பொடி. ஓகே ஓகே ஓகே. பச்சை மிளகா அது இல்லைன்னா அது இல்லைன்னா பச்சை மிளகா நல்லா 4 கீரி போட்டுடலாம். அதோட கத்த கீரி போட்டா ரொம்ப நல்லா இது. இதெல்லாம் புதுமையா இருக்கு. நார்த்தங்காய் பச்சடி ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, இதெல்லாம் மாம்பழ பச்சடி பண்ற மாதிரி தான் இதுவும். ஓ வாவ். நாளைக்கு பண்ணி தரீங்களா? நான் இருந்தா பண்ணி தரேன். இது சேலம் மாமியோட கேரண்டி. வெய்யுத